சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி இப்போதானே வந்துட்டு போச்சு, என்ன மறுபடியும் சனி பெயர்ச்சி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ பாரம்பரிய பஞ்சாங்கத்தின் படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி திருநள்ளாறில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த நிலையின் படிதான் கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லாமே ஜாதகத்தை கணித்து வந்தார்கள், பலன்களை அறிந்து வந்தார்கள். அதனை வைத்து இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். அவரும் நானும் இணைந்து இந்த சனி பெயர்ச்சி 12 ராசினருக்கும் எத்தகைய பலன்களை வழங்கிட இருக்கிறது, இந்த சஞ்சாரத்தின் காரணமாக கிரகங்களின் பார்வைகளின் காரணமாக எந்த விதமான பலன்களை கிரகங்கள் வழங்கிட இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். தொடர்பார் எனதருமை மகர ராசி அன்பர்களே, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசம் அடைகிறார். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை நங்கநல்லூர் பஞ்சநாதனாகிய நானும் திருக்கோவிலூர் ஜோதிட மாமேதை பரணிதரன் அவர்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், மகரமும் கும்பமும் சனியுடைய வீடுதானே. ஆமா. ஆனால் இவர்கள் 2 பேருக்கு இடையில குணநலன்கள் வேறுபடுதையா, ஒரு சூட்சமான நேயர்களுக்கு நம்ம சொல்லணும். கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியை விரும்புவாங்க, இருட்ட விரும்புவாங்க. ஆனால் மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமே கிடையாது, கடின உழைப்பாளிகள், மிக கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக மகர ராசிக்காரங்க இருக்காங்க. இயல்பான கேரக்டர் என்னன்னா, பல குடும்பங்கள்ல அப்பாவுக்கும் பையனுக்கு இடையில ஆகிறதே ஆகாது, சண்டைகள் இருக்கும். அப்பா மேல கன்சர்ன் இருக்கும் பையனுக்கு, ஆனா இவர்களுக்கு இடையில ஒத்து வராது. சில பேர் தொழில் நிமித்தமாக அதிகம் அப்பா விட்டு பிரிகிறது, இல்ல படிப்புக்காக பிரிவது, அது இயல்பாகவே பல குடும்பங்கள்ல நடந்து போகும். காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் வீடு. ஆமா, கர்ம உழைப்பு இல்லையா, தொழில், அதுதான் கடினமா உழைக்கிறாங்க. ஆமா, அந்த இடத்துல செவ்வாய் உச்சமாகிற வீடு பாருங்க. மகர ராசிக்காரர்கள் உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பறந்து பறந்து எப்படி சந்திரனுடைய பார்வை, அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை அடுத்து 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 என்னன்னு அதை நோக்கிதான் போகுமே தவிர இந்த கும்பராசி மாதிரி அப்படி மந்தமா கிடையாது கிடையாது. அது என்ன, செவ்வாய் உச்சமாக ராசி பாருங்க, அந்த வேகம், அந்த சொல்லுங்க, அதுதான் முக்கியமான உச்சமடைவதாங்க. அதாவது இந்த மகர ராசியை சொல்லும் போதே நான் எப்பவும் அகரம் இப்போ சிகரமாச்சு, அதே தகரம் இப்போ தங்கமாச்சு, அது மகர ராசிக்கு பொருந்தி வருது. நீங்க சாதாரண இருந்த மகர ராசிக்காரன் கூட வளர வளர பாத்தீங்கன்னா ஒரு உச்சத்தை அடைஞ்சிடுவாங்க. லாபாதிபதி செவ்வாய் எங்க உச்சமடைகிறார், புரியுங்களா? ஒரு வேகம் இருக்கும், அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்ப பெரிய வளர்ச்சி கொடுக்கிற ராசி தான் மகர ராசி. அந்த கடின உழைப்பாளிகளாக அவங்க இருக்காங்க. அதுமாதிரி சொத்து சுகம் அமைஞ்சிரும். 4-11 கூடியவர் செவ்வாய் உச்சமாகிறாரு, நல்ல சொத்து சுகம் இவங்களுக்கு, வாகனம், வசதி வாய்ப்புகள், சொத்து சுகம் எல்லாம் திருப்தி அமைஞ்சிரும். வாகனத்துக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, வாகனாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு யோகாதிபதி. வாகன யோகம் உடையவர்கள், நல்ல வாகன மையம். சில பேர் வாகன தொழில் செய்வார்கள். உண்மை. பார்மாசூட்டிக்கல் லைன்ல இருக்குன்னா சுக்கிரன் தான் இவர்களுக்கு யோகாதிபதி. போது பார்மாசூட்டிக்கல் லைன் எடுக்கிறவங்க, ஜவுளி துறையை சேர்ந்தவங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, கம்ப்யூட்டர் துறையில பணியாற்றக்கூடியவங்க, இன்னும் வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே கடினமான உழைப்பாளிகள். நல்ல உழைப்பாங்க, நல்ல அதிகாலை இழந்து தன்னுடைய கடமையை தவறாமல் செய்வது, இது எல்லாமே ரொம்ப அற்புதமா செய்யறாங்க. இந்த மகர ராசிக்கு இப்ப சனி பகவான் எப்படி இருக்காருன்னா, 7.5 சனியிலிருந்து விடுதலை. இதுதான் விடுதலை, விடுதலை, விடுதலைன்னு அவங்க பாடலாம். இதுதான் இதுதான் 7.5 சனியிலிருந்து விடுதலை. அதாவது சனி பகவான் இப்ப 2ஆம் இடத்திலிருந்து தனக்கு மிக மிக பிடித்த 3ஆம் இடத்துக்கு போறார். ஐயா ஆரம்பத்தை தொடக்கத்தை சொல்லிங்க, 3, 6, 11 ஸ்தானங்கள் சனி பகவானுக்கு ரொம்ப நல்ல ஸ்தானங்கள்னு சொன்னீங்க. அந்த 3வது ஸ்தானத்துக்கு சனி பகவான் போறார் பாருங்க. அப்போ இவர்களுக்கு அது சகாய ஸ்தானம். ஐயா அழகா உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும், ரொம்ப அனுகூலமாக அமையும். எடுக்கிற முயற்சி எல்லாம் நீ மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி என்னை சேரும் அப்படின்னு நீங்க பாடலாம். அவ்வளவு அருமையான ஒரு காலம் உங்களுக்கு பிறக்குது. சனி பகவான் இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வேற பார்க்க போறாரு.
அப்ப எப்படி ஒரு விஷயம் வருதுன்னா, புதிய நட்புகள் இப்ப கிடைக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இந்த நட்பு அணுகணும். அதைத்தான் நாங்க சொல்ல விரும்புறோம். எச்சரிக்கையோடு நட்பை அணுகுங்கள், புதிய நட்பு கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு காதல் மலரும். ஆகா வந்துருச்சு, காதல் வந்துருச்சும்பாங்க. ஏன்னா 3ல சுக்கிரன் உச்சம் வேற, லவ் ப்ரப்போஸ் பண்ற டைம் இது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்க பாக்கியஸ்தானத்தையும் தொடர்பு பெறுகிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தை தொடர்பு பெறுகிற போது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கிடைக்குது. விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்பு பல மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. ஐயா, அதே நேரத்துல இந்த தந்தை ஸ்தானத்தை சனி பார்க்கிறாரு. அப்ப தந்தை உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்க வேண்டிய அவசியம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப அவசியம் உண்டு. மிக எச்சரிக்கையாக அவர்கள் இருக்கணும் அந்த வகையில. அதே மாதிரி அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள், உயர் பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியன், சரிங்களா? தந்தைக்கு காரகன் சூரியன், உயர் பதவியும் அவர் தரக்கூடியவராக இருக்கிறார் சூரிய பகவான். ஆகவே உயர் பதவி வகிக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா ஹையர் எஜுகேஷன், ஃபாரின் வாய்ப்புகள், தொழில் பிரகாசம் இதெல்லாம் அமையுது. புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணம் வருது. மகர ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு உயர்வு இருக்கு. இந்த காலகட்டத்திலயா இந்த மகர ராசிக்காரர்கள் கடற்கரை அருகிலே இருக்கக்கூடிய தெய்வங்கள், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுகிற போது கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவே அப்படிங்கிற பாருங்க. அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுகிற போது சகல வெற்றிகளையும் இவர்கள் பெறுவார்கள். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஒரு விஷயம், நம்ம அந்த 3ஆம் இடத்தை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ சகாயஸ்தானம் அதுதான், முயற்சி ஸ்தானமும் அதுதான். இப்போ முயற்சிகள் என்பது இனி இவர்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு புது புது முயற்சிகள் ஈடுபட்டு அதில் சகாயம் காணக்கூடிய நிலையினை இந்த மகர ராசியில இந்த 7.5 ஆண்டுகளா பட்ட பாடு போதும், இனி வாழ்க்கையில் நல்ல வழிக்கு தெரியணும். நிறைய அனுபவிச்சிட்டாங்க, நிறைய முயற்சி சொல்றீங்களா? ஆமா. அந்த 3வது இடம் குருவுடைய வீடு. ஆமா. அப்போ புத்திர பேருக்காக முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் அங்க வெற்றி உண்டு. தாம்பத்திய குறைபாடு தான் நிவர்த்தி ஆகும். 3ஆம் இடம் சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடு. அப்போ பெண் தொழில் முனைவோர்கள் பெரிய லாபம் அடைவாங்க. வேகம் வேகம் நீ சொல்ற மாதிரி சுக்கிரன் உச்சமடைகிற வீடு. அப்ப நிச்சயமாக எல்லா விதம் பாக்கியங்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியமே சிலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. நான் ஏன் இந்த சுக்கிரனை குறிப்பிட்டு சொல்றேன்னா, சுக்கிரன் தான் இந்த மகர ராசிக்கு யோகாதிபதி. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு யோகாதிபதி. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்தில் சனி பகவான் பார்த்திருப்பாரு இல்லைங்களா? அப்ப அது 9ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 12ஆம் இடம். 8ஆம் இடம் பார்க்கும்போது இவர்களுக்கு மட்டுமல்ல, ஒன்று இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும், அல்லது இவருடைய தந்தையை இவர்கள் இழந்திருக்கலாம். 8ஆம் இடம் 9க்கு பாக்கி விரயஸ்தானம். இப்ப இனிமேல் பாத்தீங்கன்னா அந்த இழக்க வேண்டிய அவசியம் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. இவருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை தெரியும். தைரியமாக செயல்படக்கூடிய, உடம்புல நோய் நொடியோடு செயல்பட்ட நிலையெல்லாம் மாறி தைரியமாக ஆரோக்கியமாக செயல்பட்டு இவர் ஒரு பலசாலியாக நிரூபித்திடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி 5ஆம் இடத்தை பாக்குறாரு, அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த காதல் மலர்வதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இளைஞர்களுக்கு காதல் மலரலாம், அவர்களுக்கு அது மகிழ்ச்சியான விஷயம். மற்றவர்களுக்கு மறந்து விடக்கூடாது என்பது நம்முடைய பார்வையா இருக்கு. ஏன்னா அதுதான் சங்கடத்தை கொடுக்கும் இல்லைங்களா? என்னன்னா எப்பொழுது ஒரு இதுல என்னன்னா குடும்பஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ல பாருங்க, விளையிட்டாரு. அதனால குடும்பம் தப்பிச்சுக்கிடும், அது தப்பிச்சிடும். குடும்பத்தை காப்பாத்திடுவாங்க. அப்ப 2வது எங்க பார்வை கிடைக்குன்னா பாக்கியஸ்தானத்துக்கு, அது ஜீவனஸ்தானத்திற்கு விரயஸ்தானம். 10ஆம் இடத்துக்கு என்னதான் பாக்கியம் கிடைத்தாலும் செல்வாக்குகள் அதிகரித்தாலும் நீங்க எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நமக்கு எல்லாம் கிடைக்கும் போதுதாங்க ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே வேறு விதமான எண்ணங்கள், வேறு விதமான ஆசைகள் எல்லாம் வரும். எல்லாம் கிடைக்கின்ற போது தக்க வைத்துக் கொண்டு அடுத்த காலகட்டத்துக்கு போயிடணும். அப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு பதவி வரும், இப்போ அங்க பணிவோடு நீங்க இருக்கணும். செல்வாக்கு வரும், அங்க நீங்க சிறப்பாக பணிபுரியணும், சந்தோஷமா இருக்கணும். நீங்க வேறு விதமான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் விரயஸ்தானத்துக்கு குரு பார்வையும் இருக்கு, சனியுடைய பார்வையும் இருக்கு. இந்த 2 பார்வைகள் இணங்குகின்ற போது விரையாதிபதியே குரு பகவான் தான், அது விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு. இப்போ உங்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான், அவர் விரயஸ்தானத்தை பார்க்கிறாரு. நிச்சயமாக சுபகரியமாக மாறலாம். குழந்தைகளுக்கு ஒரு உயர்கல்வி, குழந்தைகளுடைய திருமணம், இப்படி போன்ற சுபகரியங்கள் நடக்கலாம். மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கின்ற ஒரு காலகட்டம்
மகர ராசினருக்கு இந்த காலகட்டம். குடும்பத்துல இருந்த குறைபாடு போயிடும். ஏன்னா குடும்பத்துல குறை இருந்திருக்கும். 2ஆம் இடத்துல சஞ்சரித்த போது குடும்பத்துல குறைகள் இருந்திருக்கும். மருத்துவ செலவுகள் இருந்திருக்கும், ஏற்பட்டிருக்கும். அவங்க அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லை, மருத்துவ செலவு அப்படி கூட ஆயிருக்கும். பெரிய பெரிய சங்கடங்களை சந்தித்து விட்டு வந்துட்டாங்க. ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப ரேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த எல்லை கோடுகளை வந்துட்டாங்க, தொட்டுட்டாங்க. இந்த வாழ்க்கை இனிமேல் இந்த ஆண்டு அவர்களுக்கு பலமானதாக இருக்கும். 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரை இவர் நன்றாகவே இருப்பார்கள். அவர் யோகமான ஸ்தானமா தான் அது இருக்கு. அவர் நேயர்கள் மகிழ்ச்சி அடையலாம். நிச்சயமா.